ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபேமிலியாக எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா மருதமலை முருகர் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் தான் லொக்கேட்டட் ஆகிருக்கு. நாங்கள் போயிருந்த டைம் வந்து ஃப்ரைடே அன்றைக்கி போயிட்டோம். ஸோ ஆல்ரெடி வந்து சம்மர் ஹாலிடேஸு, அதில் ஃப்ரைடே வேறு. ஸோ செம்மர் ரஷ்ஷாக இருந்தது. கோயிலுக்குள்ளே போகிறதே பெரிய டாஸ்க்காக இருந்தது. ஒரு 3-4 ஹவர்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் போனோம். மலைக்கு ஏற பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 வழி இருக்குது. ஸ்டெப்ஸ் வழியாக நம்ம ஏறிக்கலாம். மொத்தமாக பார்த்திங்கன்னா 800 ஸ்டெப்ஸுக்கு மேலே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு கோவில் பஸ் அவைலபிளாக இருக்குது. 3வது வந்து இந்த மாதிரி நம்ம ஓன் வெஹிக்கலில் மேலே போயிடலாம். பட் 6 மணிக்கு மேலே காரில் வந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க, பைக்கில் வந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த கோவில் மலைகளுக்கு நடுவில் இருக்கிறதால அப்பப்போ யானை வந்து போகுன்றதால நம்மளை 2 வீலரில் அலோவ் பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஹவர்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு மலை ஏறி வந்துட்டோம். இங்கே வந்து பார்க்கிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. 10 காராக தான் அவங்க அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேலே பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்லைன்றதால காரை நல்லபடியாக பார்க் பண்ணிவிட்டு சாமி பார்க்க கிளம்பியாச்சு. இந்த கோவிலில் வந்து ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் போயிட்டு இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. மலைகளுக்கு நடுவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த வழி தான் கோவிலுக்கு படியேறி வரவங்க வழி. ஸோ போகிறதுக்கு வர வழி, வரத்துக்கு ஒரு வழியாக இருந்தது. கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 50 படிக்கு மேலே ஏறி வந்தோம்னா அரச மர அடியில் பார்த்திங்கன்னா 5 முக விநாயகர் இருப்பார். நல்லபடியாக கும்பிட்டுட்டு நம்ம முருகரை கும்பிட போகலாம். ஒரு 2-3 லைன் பெரிய க்யூவாக தான் இருந்தது. க்யூவில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்த்தோம். பட் சாமி பார்க்கும்போது நம்ம வெயிட் பண்ணதெல்லாம் மறந்துடும். மெய் சிலிர்த்து தான் நம்ம முருகரை பார்ப்போம். ஸோ கண் கலங்காமல் வரவங்க ரொம்பவே கம்மி தான். முருகரை நல்லபடியாக கும்பிட்டதுக்கப்புறமா கோவில் பக்கத்துலேயே பாம்பாடி சித்தரோட குகை கோவில் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 80 படிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே போய் குகை கோவில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. இங்கே வந்து ஆறு போகிற இடமா. மழை டைமில் வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. முருகரை நேரில் பார்த்த சித்தர்களில் இவரும் ஒருவர், பாம்பாடி சித்தர். நாகதோஷம் உள்ளவங்களாம் இந்த பாம்பாடி சித்தரை கும்பிட்டா ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக மருதமலை போனீங்கன்னா பாம்பாடி சித்தர் குகையும் பார்த்துட்டு வாங்க. இந்த கோவிலில் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுற மாதிரி எங்கேயுமே நம்மளுக்கு வாட்டர் பாட்டில்ஸ் விற்க மாட்டாங்க. கோவிலோட தண்ணியே நம்மளுக்கு அங்கங்கே அவைலபிளாக இருக்கும். கோவில் கும்பாபிஷேகம் முடித்து நல்லா பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. கோவில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அது பக்கத்தில் உள்ள சீனரிஸும் ரொம்ப அழகாக இருந்தது. மலைகளுக்கு நடுவில் சூப்பராக இருந்தார் முருகர். நாங்கள் கோவிலுக்கு போகும்போது நல்ல வெயில் தான். பட் கீழே இறங்கும்போது பார்த்திங்கன்னா கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. மழை வர மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லா ஸ்டெப்ஸுக்கு கீழேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பிரசாத கவுண்டர் இருந்தது. நாங்கள் சூப்பரான புளி சாதமும் மெதுவடையும் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லா மாறிடுச்சு. ரொம்ப கூலிங்காக இருந்தது. ஸோ சாமியை நல்லபடியாக கும்பிட்ட திருப்தியோடு கிளம்பிட்டோம். மலைக்கு கீழே இறங்கிறதுக்கு ஒரு 5 ஹேர்பின் பென்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மலை கீழே இறங்கிட்டோம். ஸோ அந்த டயரில் எல்லாருமே சூப்பரான லன்ச் சாப்பிட்டுட்டு அடுத்த பிளேஸுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.